ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வாரபலன்களில் ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த பலன் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமை வரைக்குமான பலன்கள். மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்காமல் இருந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் உங்கள் கையில் பணம் பொருள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம், இது எல்லாமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. வழக்கம் போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறது. இது ஆவணி பிறந்துருச்சு. இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க சந்தர்ப்பம் இருக்கிறவங்க நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப தூரம் லாங் ஜேர்னியிலிருந்து அல்லது நீண்ட தூரத்திலிருந்து உங்களுக்கு தகவல் வர வேண்டியிருக்கு அல்லது செய்திகள் வர வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு ஃபேவரபுளாக அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் நட்பு வட்டாரம், குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க, மொழி பேசக்கூடியவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், இது எல்லாமே மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக இந்த வாரம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் ஒரு திருப்தியற்ற சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால் நீங்கள் உங்கள் வேலையில் பொறுமையாக இருங்க, நல்ல விதமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய உறவுகள், பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எடுத்த காரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் நார்மலாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணங்கள் கையில் இல்லாமல் இருந்தால் இந்த வாரம் கையில் ஹேஷ் இன் ஹேண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்சையை நான் தொழிலாக வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள். அது இல்லாமல் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சவங்க, காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, அதாவது வேலையில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ இந்த வாரம் அதில் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்குது. வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் அல்லது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ எதிர்பார்க்குறேன், எனி மானிட்டரி பெனிஃபிட் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு வர்றதுக்கு அல்லது கிடைக்காததுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் லோன் அப்ளை பண்ணி கிடைக்காம இருந்துச்சோ இந்த வாரம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, அதாவது வழக்கு இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க நீங்கள் வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு
பெண் வேலையாட்கள், ஃபீமேல் சர்வெண்ட்டை எதிர்பார்க்குறேன், எனக்கு நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் விநாயகரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமை பரவாயில்ல. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த வாரம் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இவர்களுக்காக எதிர்பாராத விதமாக செலவு பண்ணுவதற்கான வாரமாக இது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் நல்லாவே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது காரியங்கள் முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள் தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உறவுகளால் நமக்கு நன்மை, உறவுகளால் பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிங்களோ அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், எதிர்பாராத பயணம் இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் திருமணம் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லலாம். பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், பெரிய லெவலில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. பட் இருந்தால் கூட நீங்கள் சொந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. இது வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கணும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ பெண் தெய்வ வழிபாடையும் அதிகப்படுத்துங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் இருக்கிறது. தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ கடந்த காலங்களில் எதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கு அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அத்தனை விதமான சோசியல் மீடியா அல்லது தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. எதிர்பாராதான் நீங்கள் பெரிய லெவலில் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், புதுசாக ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அல்லது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறேன் அல்லது சுய தொழில் பண்ணுறேன் அல்லது நான் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பயணங்கள் இருக்க எதிர்பாராத பயணம் அது நன்மையாக இருக்கும். லைஃப்பில் ஏதாவது இந்த வாரத்தில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும், உங்களுடைய பிளானிங்கும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதை டிசைட் பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். கிரகங்கள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகணும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வாரத்தில்
உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல, வேலை இருக்குது. பட் வேலையில் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் தான் இந்த வாரம் இருக்குது. வேலையிலையும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு குரு பகவான் பார்க்கறது. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக ஷூரிட்டி கொடுக்குறேன், செக்யூரிட்டி கொடுக்குறேன், இதெல்லாம் வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களுடைய ராசியில் செவ்வாய் கேது இருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் தைரியம், இன்னொரு பக்கம் தேவையற்ற மன குழப்பங்கள் ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமைகள், வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த செலவுகள் பெரிய லெவலில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நான் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் கைகூடுமான்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைஃப்பில், உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். குறிப்பாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை, பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் நட்பலன்கள், இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லதொரு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இதெல்லாமே இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கூட அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், என்னோடய படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த படம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். அது இல்லாமல் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்பில் இருப்பாங்க. அந்த நண்பர்கள், குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மூத்த அண்ணன், அக்கா இருந்தாங்கனாலும் அவர்களாலும் நன்மை இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. வசதி இருக்கிறவங்க, சந்தர்ப்பம் இருக்கிறவங்க இந்த வாரம் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக நீங்கள் எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில், லிஃப்ட்டில் போகும்போது கவனம். இந்த வாரத்தில் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம். உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க, உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். நல்ல ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிக்க பழகுங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் அதிபதியாக செவ்வாய் 3ஆம் அதிபதியாகி 12ல் இருக்க. அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் இருக்கக்கூடிய உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஹை லெவலில் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிச்சாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பெரிய லெவலில் நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது. நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்குங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது.
ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போதும் உங்களுடைய வேலை நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 8ல் இருக்கார். அப்படி இருக்கிறது சுமாரான பலன். 8 தேவையற்ற பிரச்சனைகள் இதிலெல்லாம் தலையிடாமல் இருக்கிறது இந்த வாரம் ரொம்ப நல்லது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அடைக்க வாசிங்க. அது இல்லாமல் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது கிடைக்கல. நிறைய ஸ்ட்ரகிள் அல்லது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாமே யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஹையர் ஸ்டடி, அண்டர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த காலத்தில் எஜுகேஷனுக்காக நீங்கள் லாங் ஜேர்னி பண்ணுறதுக்கான வாய்ப்பு, வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஜாப் எப்படி இருக்குன்னா, சனி 6ல் இருக்கார். ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. பட் அந்த வேலையில் நீங்கள் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்கன்னா இல்லை. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த 8, 12 தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாபம், வருமானம், நல்ல ஒரு ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப்புமே ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெருசாக கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கான புகழ் அந்தஸ்து இருக்க வழியாக வருமானம் சுமார். பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வாரத்தில் விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு தோற்றம். அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபிளாக இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர், ட்ராவல் இருக்குது. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமி கும்பிடுங்க, பைரவரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பண வசதி எப்படி இருக்குது, பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் இந்த வாரம் வரும். இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. ஆக முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி நீங்கள் பெருசாக எஃபர்ட் எடுக்கலாம் கூட ரொட்டீனாக நீங்கள் என்ன லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பண்ணுங்கள், முக்கியம். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன், சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் அதெல்லாம் வாங்குகிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் வாங்கினா அடிக்கடி பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷனில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனும் சுமாராக தான் இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இந்த வாரம்? நல்லா இருக்குது உங்களுடைய வேலை வாய்ப்புகள். ஸோ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, மாத சம்பளம் வாங்குறீங்க, உடல் உழைப்பு சார்ந்த ஜாபில் இருக்கிறவங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் அப்பாவுடைய ஆதரவை, அன்பை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் மகிழ்ச்சியற்ற தன்மை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் பெருசாக பெரிய காரியங்கள் எதையும் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், ஆல்ரெடி அஃபேர் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும்.
அல்லது புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பிரம்மாவையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பார்க்கறது, இறையருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, மேரேஜ் வேண்டாம்னு நினச்சவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. பட் அந்த பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். இந்த வாரம் யாரையாவது நீங்கள் நம்பணும், நம்பித்தான் ஆகணும். கண்டிப்பாக அதுக்கான கிரக நிலைகள் இருக்குது. நீங்கள் யாரையாவது எதிர்பார்த்து காரியம் சாதிச்சுட்டு இருந்தீங்க அல்லது எதிர்பார்த்து காரியத்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் நம்பி யாரையும் செயல்படலாம். அப்படிப்பட்ட வாரம் இந்த வாரம் உண்டு. ஆனாலும் கூட உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. சில விஷயங்களில் நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணுமா, அவங்களோட நேரடியான தொடர்பு வைங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன், ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனைகள், இதெல்லாமே இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணிங்கன்னா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும், அல்லது 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. இந்த வாரம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கிறதுல, அறிமுகத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அத்தனையிலையும் கவனம். இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு என்பது பெருசாக இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. நல்லா இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் இறையறல் கிடைக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அதில் நிறைய பிரச்சனைகள். அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய ஜாபில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களோ இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு தான் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறது. நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கல தடை, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் போகிறதுல பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயத்து கூட உடைக்கிற போராட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையில்லாத நினப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் வந்துட்டு போகும். பொறுமையாக இருங்க. இந்த வாரம் நம்முடைய பொருளாதார சூழ்நிலைகள், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக சுமாரான பலன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்குறது, யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, இந்த பணம் திரும்ப வராது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸுமே சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்தீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும், 2 பேருமே மனஸ்தாபங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, அல்லது இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவ், அரியர்ஸோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறது. 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், வசதி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தடை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. அதனால் கவனம். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் தலையிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு லோன் நிறையா இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா எல்லா விஷயத்துலேயும் கவனம்.
ஸோ அதுலேயும் கெரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அப்படி இருந்தால் மட்டும்தான் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு பக்கம் குரு உங்களுடைய 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் செவ்வாய் இங்கேருந்து 8ல் இருக்கிறது சுமாரான பலன். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்தால் கூட அது கைகூடி வருவதில் நிறைய தடைகள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுல பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல், இது அத்தனையும் இதில் ஏதாவது ஒன்று உண்டு. அது மட்டுமல்ல 5ஆம் இடத்துல குரு, குழந்தை பாக்கியத்தை காத்துட்டு இருக்கவங்க எத்தனை பேருக்கும் குழந்தைக்கான வாய்ப்புகள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. யாரெல்லாம் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறது. பேச்சில் கவனமாக இருங்க. பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் குருவுடைய இருக்கிறது. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க, குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த பெருசாக சேல்ஸோ ப்ராஃபிட்டோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் ஜாதகத்தில் இல்லை. இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. வேலைவாய்ப்புகள் பிரமாதம். வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் வேலையில் நல்லா இருக்குது, இல்லைன்னா சுமாரான பலன். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது, உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லைஃப்பில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாக வேண்டிய சுச்சுவேஷன், இதுவும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் நீண்ட தூர ஜேர்னி போகிறதுல சின்ன சின்ன தடை என்பது இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் நீங்கள் அக்ரவேட் பண்ணுங்கள், கூட்டுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது. பேச்சை குறைங்க. பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் உண்டு. இந்த வாரம் மகாலட்சுமியும் சிவனையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கார். சர்வீஸ்க்குரியவர் சூரியன் 5ல் இருக்கார். வேலை இருக்குது, பட் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையை பற்றி ஒரு ஃபியரிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமானா எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், வெளியே சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு தோற்றம், ப்ராப்பர்ட்டி விற்கல நிறைய தடைகள், எதிர்பார்த்த விலைக்கு போக முடியாத காலங்கள். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு அப்படி இருக்கிறது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கோ தள்ளி போயிட்டுருக்க நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, மீனராசிக்கு 10ஆம் இடத்தோட சனி தொடர்பும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு குரு இருக்கிறது. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ அதோட யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. ஹெல்த் விஷயத்தில் கவனம், உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் கவனித்து பாருங்கள். அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம்
உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாம் துர்க்கை இருக்க வழிபாடு பண்ணுங்கள், பிரம்மாவை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.